எல்லோருக்கும் வணக்கம். 2026ல பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்று அண்ணாமலை முழங்கி வருகிறார். இது சாத்தியமா? நிச்சயமா 2056ல கூட இது முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் நோட்டாவுக்கு கீழே தான் இருக்கு. அப்ப அவர்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வது குறுக்கு வழியில எப்படி பல வட மாநிலங்கள்ல ஒரு கூட்டணி சேர்ந்த கட்சியை அழித்து அதனுடைய வாக்கு வங்கியை கபலீகரம் செய்து அதுல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சி மாற செய்து குறுக்கு வழியில் கையாண்டார்களோ அதை பின்பற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து அதிமுகவை நாம பாதுகாக்க வேண்டும் என்றால் பாஜகவோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. நாங்கள் அவர்களையும் பாஜகவையும் எதிர்த்து களத்தில் சந்திக்கிறோம். திமுகவை தனித்து நின்று நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் என்று ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த 2 நாளா தொலைக்காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏதோ அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சண்டை, பாஜகவை விட்டு விலகிறாங்க, கூட்டணி இருக்காது என்று. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் திட்டமிட்டு நடத்துற நாடகம். ஏன்னா நாளை மாவட்ட செயலாளர் கூட்டம், நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம். அந்த கூட்டத்துல தன்னை பொதுச் செயலாளராக குறுக்கு வழியில் நியமித்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறார். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உதவியை அவர் நாடியிருக்கிறார். அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அதிமுக கட்சியை அபகரிக்க வேண்டும், அவர் மூலமாக பாஜக அதிமுகவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அப்ப ஏன் இந்த சண்டை அப்படின்னா, எதேச்சையா அந்த நிர்மல்குமார் என்பவர் அதிமுகவில் சேர வர்றார். எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு நீங்க போய் அண்ணாமலையை திட்டி ஒரு பேட்டி கொடுங்க என்று சொல்கிறார். அவரும் பேட்டி கொடுக்கிறார். தென் திட்டமிட்டே அண்ணாமலை அதை பெரிதுபடுத்துகிறார். அப்ப வெளியில ஒரு தோற்றத்தை பரவாயில்ல, ஏன்னா அதிமுக தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்குது? பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது. பாஜகவோடு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், நம்ம பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த உணர்வுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக திட்டமிட்டு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் நடத்துற நாடகம் இது. அப்ப அதை பெருசு பண்ணி விட்டோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கு ஆகாது. ஏன்னா சமீபத்திய அந்த ஈரோடு தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமியோடு கைகோர்த்து செயல்படுகிறார், சாதிய ரீதியாக செயல்படுகிறார். அண்ணாமலையினுடைய ஆதரவுல தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இரட்டலை சின்னம் கிடைக்கப்பட்டது, தேர்தல் ஆணையத்துல ஒத்துழைப்பு கிடைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்தது. அதை முறியடிக்க, அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக அதிமுகவை குறுக்கு வழியில் எடப்பாடி பழனிசாமி அபகரிப்பதற்கு, அவர் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கட்டுப்படுத்துவதற்காக திட்டமிட்டு நடத்தப்படுகிற நாடகம். அது இல்லைன்னா ஒரு கட்சியிலிருந்து ஒருவர் இப்ப அதிமுக இருந்து எவ்வளவு பேர் பாஜக போயிருக்கிறாங்க, பாஜக இருந்து எவ்வளவு பேர் அதிமுக வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனா அந்த எந்த இடத்துல இது பிரச்சனை ஆகுதுன்னா, அண்ணாமலையை திட்டி அந்த நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அது எப்ப? எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததற்கு பிறகு அப்படி ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதை அண்ணாமலை தாறுமாறாக விமர்சிக்கிறார். இதுலதான் பிரச்சனை வந்தது. இந்த இடத்துலதான் இவர்கள் 2 பேருடைய கூட்டுச்சதி, திட்டமிட்ட சதி, இது எல்லாமே இருக்கு. அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக இதற்கு ஏமாற மாட்டார்கள். சரி, இந்த 2 இது இப்படியே இருக்கு. இபிஎஸ், ஓபிஎஸ், அதுக்கு முன்னாடி சசிகலா, அப்புறம் தினகரன், இப்படியே போயிட்டே இருந்து அதிமுகவோட எதிர்காலம் தான் என்ன? இருக்கிற ஆட்சி பொறுப்போடு இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில கொடுக்கப்பட்டது. 8 தேர்தல் ஆயிருக்கு, 8லயும் தோல்வி. இனி அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றிக்கான அறிகுறியே தெரியல, கொஞ்சம் கூட தெரியல. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய பிரதமருக்கும் குறைந்தபட்ச துணை பிரதமருக்கும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் அதிமுக வலுவாக தான் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தி 40ஐயும் கைப்பற்றுகிற ஒரு வியூகத்தை அமைக்க வேண்டும். அந்த வியூகம் இன்றைக்கு அமைக்கப்படுகிறதான இல்ல. சுயநலம், அண்ணாமலை சுயநலம், ஓபிஎஸ் சுயநலம், எடப்பாடி பழனிசாமி சுயநலம். இதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம்
எம்ஜிஆரை நம்பி எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வழிநடக்கிற இந்த தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட விதிகள் புறக்கணிக்கப்படுகிறது. நம்மை பொறுத்தவரை தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு முதல்ல வாக்காளர் பட்டியல், யாரெல்லாம் இன்றைய தேதிக்கு அதிமுக உறுப்பினராக இருக்கிறாங்க, அம்மா இருந்த பொழுது இருந்தவர்கள் யார், அதுல நீக்கப்பட்ட எல்லா நீக்கத்தையும் ரத்து செய்யணும். அதற்கு பிறகு அதிமுகவில் இணை உறுப்பினர் சேர்க்க நடக்கணும். இறுதி உறுப்பினர் பட்டியல் வெளியிடப்படணும். பொதுவான ஒரு நபரை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கணும். அவர் மூலமாக நியாயமான ஜனநாயக முறையில் இந்த தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இயக்கம் எதிர்காலத்தில் ஒரு வலுவுள்ள இயக்கமாக விளங்கும். இதைத்தான் அம்மா அவர்கள் பலமுறை பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு கடைபிடித்திருக்கிறார். அந்த வழிமுறைகளை தான் நம்ம கடைபிடிக்க சொல்றோம். இந்த குறுக்கு வழிமுறைகள் என்பது பாஜகவுக்கு அதிமுகவை அடிமைப்படுத்துகிற வழிமுறைகளாக இருக்கும். அதை கைவிட வேண்டும். ஆனால் இதை எப்படி தடுக்கிறது என்கிற சிந்தனையில தான் இன்றைக்கு எல்லோருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சரி, ஓபிஎஸ் சரி, சசிகலா, தினகரன் யாருமே பிஜேபி எதிர்க்க தயாரா இல்லை. ஏன்னா அவங்க மேல இருக்கிற அந்த ஊழல் வழக்குகள், குற்றச்சாட்டுகள், சொத்து குவிப்புகள் பார்த்தீங்கன்னா கனவுல கூட அவங்களால பிஜேபி எதிராக சிந்திக்க முடியாது. பிஜேபி எதிராக கருத்து சொல்லி பிஜேபி இல்லாம அதிமுக வழிநடத்தப்படணுங்கிறது நம்ம மட்டும்தான் இதை பேசிட்டு வர்றோம். இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல பாஜகவுடைய அடிமைகளாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப தலைமையில பாஜக விட்டு வெளியே வர முடியாது. பாஜகவோட இருந்தா மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. இதுதான் இடியாப்பு சிக்கல் மாதிரி அதிமுக ஒன்னா தலைமையில மாற்றம் வரணும். அப்படி மட்டும்தான் அதிமுக மக்கள் மீட்டெடுக்க முடியும், செல்வாக்கை பெற்று வெற்றி பெற முடியும். கண்டிப்பா அதான உண்மையான கருத்து. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை கூட இன்னமும் அவங்களுக்கு புரியலதான் ஒரு மன வருத்தமா இருக்கு. இல்ல அவங்க சுயநலம் தானே. அவங்க வந்து கட்சி ஆட்சிக்கு வந்த என்ன வரலைன்னா என்ன, நம்ம தலைமை பொறுப்புல இருக்கணும். அப்பதான் நம்ம சம்பாதிச்சது, நமக்கு சுத்தி இருக்கிற வழக்குகள், நம்ம சுத்தி இருக்கிறவங்க, கான்ட்ராக்டர், கமிஷன் ஏஜென்ட், பினாமிக, இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பா இருக்கணுங்கிற சுயநலம் தான். இப்ப அவங்க எல்லாம் எம்ஜிஆரை பார்த்து இந்த கட்சிக்கு வந்திருந்தா, எம்ஜிஆரோடு பயணித்து இருந்தா இந்த கட்சி எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாம் சசிகலா உதவியில இடையில வந்த இடைச்சொல்கள் தானே. அப்ப அவங்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியாது இல்ல. அவங்களுக்கு தங்கள் கையில இந்த அதிகாரம் இருக்கணும், அவ்வளவுதானே. நீ கூட பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் தலைமை கழகத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஆலோசனை முடிச்சுட்டு வெளியில வந்து என்ன சொல்றாரு, இல்ல 2024 பிஜேபியோட கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கு கலவரங்களுக்கு இடையில இந்த 2 நாளா பாத்தீங்கன்னா முறிஞ்சது கூட்டணி, பாஜக அதிமுக இனி கூட்டணி இல்ல அப்படின்னு எல்லாம் ஊடகத்துல எல்லாம் போட்டாங்க. ஆனா ஜெயக்குமார் வெளியில வந்து கூட்டணி தொடரும்னு சொல்றாரு. என்ன காரணம்? அப்படி கூட்டணி தொடரலைன்னா இவங்க தலைமையில தொடர முடியாது, இவங்க வெளியில நடமாடவே முடியாது. ஏன்னா இவங்க செஞ்சிருக்கிற ஊழலும் வழக்குகளும் பிரச்சனைகளும் இவங்களை சுத்தி அவ்வளவு இருக்கு. அதுல காப்பாத்திக்கிறதுக்கு தானே இந்த தலைமையை கையில பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. கட்சியை வந்து இவங்க ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் இதுல பிரச்சனையே. அம்மா காலத்துல கட்சி வேற, தன்னுடைய சொந்த பிரச்சனைகள் வேற. அதனால கட்சிகள் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க எந்த அரசியல் முடிவும் எடுக்கல. கட்சிக்கு எது நல்லதோ அந்த முடிவை தான் எடுத்தாங்க. ஆனா இவங்க வந்து இவங்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் எடுக்கிறாங்க. நிச்சயமா நம்ம இங்க விவாதித்த மாதிரி ஒரு நல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கத்தை நம்ம வழி நடத்துவோம். ஜூன் மாசத்துல இருந்து ஜூன் ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் 234 தொகுதியையும் நம்ம பயணிப்போம். பயணிச்சு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு நம்மால முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அதிமுகவை நாம் வெற்றி பெற செய்வோம். தொண்டர்களால ஒரு தலைமை, லஞ்சம், ஊழல், சாதி, மதம் இதற்கு அப்பாற்பட்ட தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த தலைமையை நோக்கி தேர்ந்தெடுப்பதற்கு நம்ம பயணிப்போம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.